friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பன் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சாஃப்ட், ஸ்பாஞ்சி, திக்கான ஒரு தோசை. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்புறமா கொஞ்சமா வெந்தயத்தை 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/3 கப் ஆஃப் உளுந்தையும் 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி உளுந்து ரெண்டும் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ உளுந்துலேருந்து தண்ணியை நீக்கிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் நீக்கிட்டு அதே மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த மாவையும் அதே பாட்டுக்கு சேர்த்துருங்க. இந்த 2 மாவையும் நல்லா உங்கள் கையை வச்சு கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுறலாம். 8 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான பன் தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பன் தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.